திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திரைப்பட நடிகை அஞ்சலி சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். சம்பந்த விநாயகர் கோவிலில் அவர் வழிபட்டார். அதனைத் தொடர்ந்து உண்ணாமலையம்மன் கோவிலில் தரிசனம் மேற்கொண்டார். யாகசாலை வழியாக கோவில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து சாமி புகைப்படம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. அவருடன் பொதுமக்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்தது. தொரப்பள்ளி, மதுரை தேவர் சோலை, தேவாலா, பந்தலூர் பகுதிகளில் கனமழை பெய்தது. கூடலூரில் இருந்து உதகை வரும் மலைப்பாதையில் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு பயணித்தன. கடும் குளிர் நிலவியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தின் முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். முத்துப்பேட்டை அருகே பெருவிடை மருதூர், இடும்பாவனம், தில்லை விளாகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. வெயிலின் தாக்கம் காரணமாக மக்கள் அவதிக்கு உள்ளான நிலையில் குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி மாவட்ட கோடை விழாவின் முதல் நிகழ்வாக உதகை ரோஜா பூங்காவில் 21வது ரோஜா கண்காட்சி நாளை தொடங்குகிறது. இந்த ஆண்டு ரோஜா மலர்களை கொண்டு ராட்சத அன்னப்பறவைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரம்மாண்ட அலங்காரங்கள் அமைக்கப்பட உள்ளன. மே 18ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு நடைபெறவுள்ள இந்த விழாவில் பல வண்ணங்களில் பூத்துக் குலுங்கும் ரோஜா மலர்கள் சுற்றுலா பயணிகளுக்காக காத்திருக்கின்றன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணையின் நீர்மட்டம் ஒரே வாரத்தில் 7 அடி வரை உயர்ந்துள்ளது. நீலகிரி மற்றும் கேரளாவில் பெய்து வரும் மழையால் பில்லூர் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. 100 அடி உயரம் கொண்ட அணையின் நீர்மட்டம் 84 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 1200 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் தேரோட்டம் நாளை நடைபெறவிருக்கும் நிலையில் நம்பெருமாளுக்கு சாற்றுவதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஆண்டாள் சூடி கொடுத்த பட்டு வஸ்திரம், கிளி மற்றும் மங்கள பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. முன்னதாக ஆண்டாளுக்கு பூமாலை, கிளி, பட்டு வஸ்திரம் சாற்றப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் கோயிலில் நெல்லளவு கண்டருளும் வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. இக்கோயிலில் கடந்த 6ஆம் தேதி சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 7ஆம் நாள் திருவிழாவில் நம்பெருமாள் நெல்லளவு கண்டருளும் வைபவம் நடைபெற்றது. ஓராண்டு காலத்தில் கோயிலுக்கு வந்துள்ள தானிய கணக்குகளை பெருமாள் நேரில் ஆய்வு செய்வதாக கருதப்படுகிறது. பழனி பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதை கொண்டாடும் வகையில் இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அக்கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் 50க்கும் மேற்பட்டோர் திரண்டு பட்டாசுகளை வெடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நூற்றுக்கணக்கான பொதுமக்களுக்கு பிரியாணி மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. தமிழக அரசின் உத்தரவை தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் 4 அரசு மதுபான கடைகள் மூடப்பட்டன. பள்ளி, மதுராந்தகம் பேருந்து நிலையம் அருகே இருந்த 2 கடைகள் மற்றும் பாலாஜாபாத், கேளம்பாக்கத்தில் தலா 1 கடை என மொத்தம் 4 கடைகள் மூடப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் மேலும் 3 கடைகளை மூட கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள கடைகளையும் உடனடியாக மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கேஜி கண்டிகை பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடைகளில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. வாட்டர் பாட்டில் ஒன்றுக்கு 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக மது குடிப்போர் குற்றம் சாட்டுகின்றனர். 20 ரூபா வாங்குறாங்க ஒரு கோட்டர் மேல. ஆமா சார், 140 ரூபா. லிட்டர் பாட்டில் கொடுத்தா 10 ரூபா. விலைப்பட்டியலும் எழுதி ஓட்ட மாட்டேன்றாங்க. பழனி மாவட்ட அரசு மருத்துவமனையில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரியும் 25 தற்காலிக பணியாளர்களை பணியிலிருந்து நீக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. ஒப்பந்த முறையில் தூய்மை பணியாளர்களாகவும் செவிலியர் உதவியாளர்களாகவும் பணிபுரியும் தங்களை புதிய ஒப்பந்த நிறுவனம் நீக்க முயல்வதாக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் மனுதாரர்களை மறு உத்தரவு வரும் வரை பணியில் தொடர அனுமதிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். மேலும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் மலர் கண்காட்சி தொடங்க உள்ள நிலையில் பூங்கா மின்னொளியில் ஜொலித்து வருகிறது. பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. மாலை வேளையில் பார்வையாளர்கள் அனுமதி நேரம் கூடுதலாக 1 மணி நேரம் என 7 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மரங்கள் மற்றும் மலர் செடிகள் வண்ண மின் ஒளி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன.
தூத்துக்குடி கடல் எல்லைக்குள் புகுந்து சட்டவிரோதமாக மீன்பிடித்ததாக கேரள மீனவர்கள் 16 பேர் கைது செய்யப்பட்டனர். வங்கக்கடலில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகுகளை கரையில் நிறுத்தி வைத்துள்ளனர். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கேரள மீனவர்கள் தூத்துக்குடி கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து கடந்த சில நாட்களாக மீன்பிடித்து வருவதாக புகார் எழுந்தது. மீனவர்களுக்கு சொந்தமான படகில் மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் கடலுக்குள் ரோந்து சென்றனர். அப்போது அத்துமீறி மீன்பிடித்த கேரள மீனவர்கள் 16 பேரை படகுடன் சிறைப்பிடித்து மீன்களையும் பறிமுதல் செய்தனர். கோவை வெள்ளியங்கிரி மலையில் ஏற இன்று முதல் தற்காலிகமாக தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடங்கவிருக்கும் நிலையில் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழைக்காலங்களில் மலைப்பாதைகள் வழுக்கும் அபாயம் இருப்பதால் தடை உத்தரவை மீறி யாரும் மலையேற முயற்சிக்க வேண்டாம் என வனத்துறை எச்சரித்துள்ளது. தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தொடங்கிய நிலையில் தெற்கு வாசல் பகுதியில் மேற்கூரை பூச்சு விழுந்தது. இதில் அங்கு பணியில் இருந்த காவலர் முத்துலட்சுமியின் கை மற்றும் கால்களில் காயமடைந்த நிலையில் முதல் உதவிக்கு பின் மேல் சிகிச்சைக்காக தேனிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சம்பவ இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகப்பிரியா மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவிலின் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். புளோரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த நாளை ஒட்டி நேற்று தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சர்வதேச செவிலியர் தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனையில் செவிலியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கலை போட்டிகள் நடத்தி செவிலியர்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். ராதபாளையம் அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் 80 செவிலியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் உள்ள தனியார் ICSE பள்ளியில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 மாணவர்களின் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படாததை கண்டித்து பெற்றோர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி முடிவுகள் வெளியான நிலையில் இப்பள்ளியில் முறைகேடு நடந்ததாக கூறி 90க்கும் மேற்பட்ட மாணவர்களின் முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியத்தை கண்டித்து பெற்றோர் நடத்திய போராட்டத்தால் 30 நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வருவாய்த்துறையினர் பள்ளி நிர்வாகத்திடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து பெற்றோர்கள் கலைந்து சென்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரை முன்னிலையில் 232 படைகளைச் சேர்ந்த 1412 வாகனங்களில் பாதுகாப்பு அம்சங்கள் முறையாக உள்ளனவா என அதிகாரிகள் சோதனையிட்டனர். இதேபோல் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 32 படைகளைச் சேர்ந்த 415 பள்ளி வாகனங்கள் வருவாய் கோட்டாட்சியர் லெனின் முன்னிலையில் தணிக்கை செய்யப்பட்டன. இதில் 32 வாகனங்களில் சிறிய குறைபாடுகள் கண்டறியப்பட்டதால் அவற்றை உடனடியாக சரி செய்ய உத்தரவிடப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பத்திரகாளியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவையொட்டி பக்தர்கள் அக்னிச்சட்டி மற்றும் மாவிளக்கு ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். அம்பாள் வெள்ளி சிம்ம வாகனத்தில் தங்கக்குடம் வாளி ஏந்தி தீர்த்தமெடுக்கும் திருக்கோலத்துடன் வீதியுலா நடைபெற்றது.